வீடியோ நிகழ்ச்சியின் மூலமாய் பார்ப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நாம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய திருநாமத்தை உயர்த்தி அவருடைய திருவார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். இப்பொழுது ஆராதனை ஆரம்ப ஜெபத்தை அருமையான பாஸ்டர் அவங்க செய்வாங்க. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஓ என்ற உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதா. பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி இருக்கிற இடத்தில், ஓ என்ற உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதா. நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என்ற உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதா. செல்வதா, கண்மணி போல காத்து கொள்வதா, கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ இந்த உள்ளம் என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என்ற உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, ஆட்களில் என்னை வரைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன்,
பாடி துதிப்பேன். ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ இந்த உள்ளம் ஆமே வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. இருக்கிற இடத்துல ஆமே ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஓ ஹalleluya, நீரின் வாழ்க்கையில் இரட்சகராய் வந்ததினால், நீரின் வாழ்க்கையில் மீட்பராய் வந்ததினால், நீர் எனக்கு போதுமானவராய் இருப்பதினால், நீரே எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருப்பதினால் நான் உம்மை துதிப்பேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்முடைய திரு சன்னிதானத்தில் கையெடுத்து உம்முடைய திருவார்த்தைகளை கேட்பதற்கு நான் அர்ப்பணிப்பேன். ஓ ரீகா வாலா ரமானா ஷேகாவோ தேரேகவோ வியாந்தரவா தேரேகவோ வியாந்தரவோ வியாக்கவரா லதவோ வியாக்கவவரவரா ரிவோ வியாந்தரவரா ஷாக்கவோ வியாந்தரவோ வியாக்கரா லதுவரவரா. ஹalleluya, ஹalleluya. அப்பா நீர் என்னை ஆவியில் நிறைத்திருப்பதற்காக, ஒவ்வொரு நாளும் என்னை ஆச்சரியமாய் நீர் நடத்தி கொண்டிருப்பதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்து உமது கரங்களில் என்னை வரைந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹalleluya. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. எல்லாரும் சொல்லுவோம். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹalleluya. என்னுடைய ஆவியில் நீர் நிறைந்திருக்கிறீர், என் ஆத்துமாவில் நிறைந்திருக்கிறீர், என் வாழ்க்கையில் நீர் முழுவதும் நிறைந்திருக்கிறீர். நீர் நிறைந்திருக்கிற என் வாழ்க்கை
வார்த்தையில் நீ நிறைந்திருக்கிறேன், ஆத்துமாவில் ஒரு குறையும் வராமல் இருக்கும் என்று சொல்லி, ஆமே, நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில, என் எதிர்காலத்துல, என் குடும்ப வாழ்க்கையில எல்லா குறைவும் நிறைவாய் மாறும். ஆமே, நீ நிறைந்திருக்கிற இடத்தில் குறைவுக்கு இடமில்லை. ஓ, வெற்றிடங்களுக்கு இடமில்லை. தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற உங்களுடைய சன்னிதானத்தில், எங்களுடைய இருதயத்தில் ஒரு குறைவும் இல்லை. ஆமே, ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆமே, நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, லெசோ வீஸ் என்று சொல்லுகிற அக்கினி பாஷைகளை பேசி, ஈகாபாலா ஷீகாபோ தேரேகபோரி அந்தரவா, ஜீவனை பேசுங்கள். ஆமே, நிறைவை பேசுங்கள். ஆமே, அக்கினி பாஷையை பேசுங்கள். தேவனோட ரகசியத்தை பேசுங்கள். நம்முடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்தவரை நோக்கி, ஆமே, தேவனோடு பேசுகிற பாஷை அது அக்கினி பாஷை, அது அந்நிய பாஷை. தேசத்தை பார்த்து பேசுவோம், பட்டணங்களை பார்த்து பேசுவோம், கிராமங்களை பார்த்து பேசுவோம், இந்த உலக மக்களை பார்த்து தேவனுடைய மகத்துவத்தை பேசுவோம். குடும்ப பிரச்சனைகள் மாற பேசுவோம், குடும்பத்திலே சமாதானம் உண்டாக பேசுவோம், நிம்மதி உண்டாக பேசுவோம், ரட்சிப்பு உண்டாக பேசுவோம். சுகம் உண்டாக பேசுகிறோம், ஜீவன் உண்டாக பேசுகிறோம், எல்லா கட்டிகள் கரைய பேசுகிறோம், எல்லா விதமான கர்ப்பப்பை பிரச்சனைகள் மாற பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால பேசுகிறோம். தேசத்திலே பொருளாதார குறைவுகள் மாற இயேசுவின் நாமத்தில் பேசி ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்குள்ளே சமாதானம், தேசங்களின் எல்லைகளில் இருக்கிற பதட்டங்கள், கலவரங்கள், போர்கள் நிறுத்தப்பட சமாதானம் உண்டாக பேசுகிறோம். ஃபைனல் கால் வலி வேதனைகள் மாற நாங்கள் பேசுகிறோம். பல வருடங்களாய் ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய சுகத்திற்காய் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால பேசுகிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேர்க்கப்படுவதற்காக பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேசங்கள் சமாதானம் அடைய, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பேசி இந்த நேரத்துல உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைப்படி நாங்கள் பேசி கேட்ட ஜெபங்களுக்கு உம்முடைய செவி கவனித்து கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்று பதில் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து தேவ பிரசன்னம் பொறுப்படுத்தி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபமேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். ஒவ்வொரு வாரமும் விசுவாச வீரர் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை நாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு எவ்வளவு நமக்கு சாட்சிகளாக விசுவாசத்தில் எப்படி நின்றிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அப்படியே இந்த நாளிலும் விசுவாச வீரர் பட்டியலில் உள்ள 10வது நபராக இருக்கக்கூடிய மோசே, அவரை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம்.
வாசிக்கலாம். இந்த நாள் நம்முடைய செய்தியுடைய தலைப்பு தியாகமான பாடனுபவிக்கும் விசுவாசம். மோசே தியாகமான பாடனுபவிக்கக்கூடிய விசுவாசத்தை கொண்டவராய் காணப்பட்டிருக்கிறார். அதற்கு வேதத்தின் ஆதாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். முதல் வசனம் 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத் என்று எண்ணப்படுவதை பார்வோனுடைய குமாரத்தி மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கவனியுங்கள். இன்னும் 28வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். போதும், கவனியுங்கள். நான் வாசித்த இந்த 4 வசனத்தில் 4 முக்கிய கருத்துக்களை உங்களுக்கு முன்பதாக தியானத்திற்காக வைக்கிறேன். தியாகமான பாடனுபவிக்கும் விசுவாசத்தை கொண்ட இந்த மோசே பார்வோன் குமாரத்தி மகன் எண்ணப்படுவதை முதலாவது வெறுத்தான். தான் ஒரு ராஜகுமாரத்தினுடைய மகன் என்பது ஒரு பெரிய மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, மற்ற எல்லா இடங்களிலும் அது ஒரு பெரிய கௌரவம். ஆனால் இந்த மோசே மகன் என்பதை வெறுத்த ஒரு தியாகமான மனதை உடைய ஒரு மோசே, ஒரு தேவனுடைய பிள்ளை. 25வது வசனத்தில் தேவ ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட மோசே. பாருங்கள், எகிப்தினுடைய சகலவிதமான ராஜ குடும்பம் என்கிற அந்த ஒரு பெரிய சந்தோஷம், அதனால் வருகிற பாவ சந்தோஷத்தை எல்லாம் அவன் அனுபவிக்க விரும்பாமல் தேவ ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டான், சூஸ் பண்ணினான். அவன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்த ஒரு மோசே. அது மட்டுமா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவருடைய குமாரத்தின் மகன் என்பதை, அந்த ஒரு பெரிய சந்தோஷத்தை அவன் பெரிதாக எண்ணாமல், அது ஒன்று இருக்கிறது, அதை தேர்வு செய்தால் மோசே தேர்வு செய்யலாம். ஆனால் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் பாட அனுபவிக்கிற, துன்புறுத்தப்படுகிற, நிந்தனைப்படுகிற அந்த நிலையை தேர்வு செய்தால் தேர்வு செய்யலாம். இது ரெண்டில் மோசே சூஸ் பண்ண, தேர்வு செய்த ஒரு சூழ்நிலை என்னவென்றால், தேவ ஜனங்களோடு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு முன்பதாக, மோசேக்கு முன்பதாக இருந்தது போல இன்றைக்கு உலகம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. மோசேக்கு முன்பதாக இருக்கிறது போல தேவ ஜனங்கள்
வேத வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த ரெண்டில் நாம் எதை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு எல்லாம் தகுதி, நமக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எது நமக்கு தகுதியாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து ஜெபித்து நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அன்றைக்கு மோசே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தார். ஆமே, அதனால்தான் இன்றும் விசுவாச வீரர் பட்டியலில் இடம்பெற்று இன்றும் பேசப்பட்டு வருகிறார். என்றும் பேசப்படுகிற காலம் என்றும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட எல்லா விதமான அனுபவிக்கக்கூடிய அதிகாரங்கள் நமக்கு இருந்தாலும், ஆனால் அதில் நாம் தேர்வு செய்யக்கூடிய காரியம் எது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 26வது வசனத்தில் மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கம் அவனுக்கு இருந்தது. அது என்ன பலன்? கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினவன். பாருங்கள், மோசேக்கு முன்பதாக பலன் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அதிக வாக்கியம் என்று வரக்கூடிய ஒரு காரியம் பலன் இருக்கிறது. அவன் தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அவனுக்கு இருக்கிற அந்தஸ்தின் மேல், அவனுக்கு இருக்கிற பெரிய அதிகாரத்தின் மேல் அவனுக்கு நோக்கம் இல்லாமல், அவன் ஒருவேளை அந்த ராஜாவினுடைய அரியணையில் உட்கார வேண்டும் என்கிற அந்த நோக்கம் இல்லாமல், அந்த நாட்டில் நான் ஒரு இளவரசனாக வாழ வேண்டும் என்கிற அந்த நோக்கம் இல்லாமல், ஸ்தோத்திரம், அவனுக்கு இருந்த நோக்கத்தை பாருங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணுகிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாச வீரன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நமக்கு என்பதாக என்ன நோக்கம் இருக்கிறது? நாம் எதை செய்ய நமக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது? இந்த உலகத்தில் நாம் பெரிய சொத்து சுகங்களை சேர்த்து வைத்து பெரிய மாடி வீடுகளை கட்டி அதிலே குடியிருந்து நாம் இருக்கிற பட்டணங்களில், கிராமங்களில் நாம் ஒரு நல்ல மதிப்புள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற நோக்கம் இருக்கிறதா? ஆனால் அதை விட மேன்மையான ஒரு நோக்கம் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்து இருக்கிறார். அது என்ன நோக்கம்? கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை, அவமானத்தை, ஸ்தோத்திரம், சகிப்பதற்கோ அதன் மேல் அதிக பாக்கியம் அதுதான் என்று எண்ணக்கூடிய நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இந்த மோசேயிடத்தில் இருந்தது. அவன் வளர்ந்த இடத்தின் அந்த நோக்கத்தை அவன் கொண்டிராமல், அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வரப்போகிற நிந்தையின் மேல் அதுதான் பாக்கியம் என்று சொல்லி எண்ணின ஒரு தேவ பிள்ளையாக காணப்பட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 27வது வசனத்தில் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல அந்த தரிசிக்கிறதின் மேல் அவனுக்கு ஒரு உறுதி இருந்தது. அது மாத்திரமா, ராஜாவுக்கு பயப்படாமல், ஸ்தோத்திரம், எகிப்தை விட்டு புறப்பட்டு போனவன் திரும்பவும் எகிப்துக்கு தேவன் போ என்று சொல்லும் பொழுது பயப்படாமல் தேவனுடைய அற்புதங்களை கையிலே ஏந்தி கொண்டவனாய், கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிகளை இருதயத்தில் பதித்துக் கொண்டவராய், அதன் மேல் நம்பிக்கை உள்ளவராய் மோசே மறுபடியும் எகிப்திற்கு வந்து பார்வோனுக்கு முன்பதாக நின்று பேசுகிற ஒரு தைரியம் உள்ள ஒரு தேவ பிள்ளையாக காணப்பட்டார். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்னதை விசுவாசித்த ஒரு தேவ மனுஷன் நிலைகளில் ரத்தம் பூசும்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசரிக்க சொன்ன ஒரு தேவ பிள்ளை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், ஆட்டினுடைய ரத்தத்தை
அன்று நிலைக்காடுகளில் பூசினதினால் சங்கார தூதன் அவருடைய வாசல் அருகே வந்து நின்று நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கிற அந்த இரத்தத்தை பார்த்த உடனே சங்கார தூதன் அந்த வீட்டை விட்டு விலகி போனான். அந்த வீட்டில் எந்த மரணமும் வரவில்லை, சங்காரம் நடக்கவில்லை. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இருக்கிற இந்த காலம் பெரிய சங்காரம் நடந்து கொண்டிருக்கிற காலம், பெரிய கொடிய கோர விபத்துகளும் நாச மோசங்களும் நடந்து கொண்டிருக்கிற காலம். இந்த காலகட்டத்திலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து அவர் சொன்ன ஆலோசனையின் படியே ஸ்தோத்திரம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு விசுவாசத்தோடு, இன்றைக்கு ஒரு ஆட்டை பலி செலுத்தி நாம் ரத்தத்தை எடுத்து பூச வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே எனக்காக, என் குடும்பத்திற்காக, எங்கள் தேசத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்திவிட்டார். அந்த ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை செய்வோம், பேசுவோம், அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் சங்காரம் ஒன்றும் நமக்கு நேரிடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு உந்து சக்தி கொடுப்பார் என்று சொன்னார். நீங்கள் இருக்கும் இடத்தில் ஆமென் என்று சொல்லுங்கள், அல்லேலூயா என்று சொல்லுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்க இப்படிப்பட்ட மோசே விசுவாச வீரர் பட்டியலில் இடம்பெற்ற இவர், இதை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள். தியாகமான பாடரமைக்கும் விசுவாசத்தை கொண்டவர். அவருடைய வாழ்க்கையில கண்ட ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். இதற்கு இணையாக வசனம் சொல்லுகிறது பாருங்கள். கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:18 வாசிக்கும் பொழுது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. என்ன வார்த்தை? இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு, இந்த பாடுகள் எல்லாம் என்ன, அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. காரணம், அந்த மகிமை அது மேன்மையானது, அதை விவரித்து சொல்ல முடியாதது. அதை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. ஒரு நொடியில் மறுரூபமாகுவோம். ஆமென். மகிமையில் பிரவேசிப்போம். ஆமென். தேவன் என்றென்றைக்கும் மகா பரிசுத்த அந்த ஸ்தலத்தில் ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் அங்க ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிற அவருடைய ஆட்சிக்குள், அவருடைய மகிமைக்குள், நாம் மகிமைக்குள் அப்படியே நுழைந்து தேவ பிரசன்னத்தில் எந்த ஏற்ற தாழ்வுகளும் இல்லாமல், எந்த விதமான வாதைகள், கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், எந்த பசி பட்டினி எதுவும் இல்லாமல், ஆமென், தேவ பிள்ளைகளாக வாழக்கூடிய, அவரை என்றென்றும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிற அந்த மகிமைக்கு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பட்டுக் கொண்டிருக்கிற பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இது ஒப்பிடத்தக்கவை அல்ல. அது மேன்மையானது, அது மகிமையானது, அது எண்ணி முடியாதது. ஆமென். அல்லேலூயா. அதற்கு பெயர் நித்திய வாழ்வு. ஆமென். நித்திய ஜீவன். ஆமென். பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை விட்டு எங்கே போவோம்? நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொன்ன அந்த வாழ்வுதான் உங்களுக்கும் எனக்காகவும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை விசுவாசிப்போம். ஆமென். இக்காலத்து பாடுகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இக்காலத்திலே நாம் இருக்கும் வரைக்கும் பாடுகளும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் சில போராட்டங்களும் மன அழுத்தங்களும் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் இதிலே நாம் பயந்து ஒடுங்கி நடுங்கி நாம் இருந்துவிடக் கூடாது. நாம் இக்காலத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் அக்காலத்திற்குரியவர்கள். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் மறுமைக்குரியவர்கள். நாம் தேவ பிரசன்னத்தில் தேவ மகிமைக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆமென். இருக்கும் இடத்தில் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் பாருங்கள், இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம்
13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள், விசுவாச பிள்ளைகள், விசுவாச ஜீவியத்தில் வாழக்கூடியவர்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில இந்த இக்காலத்துல இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது என்ன நடக்கிறது? நாம் வாசிப்போம் ரோமர் 8:18, இக்காலத்திலே பாடுகள். வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள், விசுவாச பிள்ளைகள், விசுவாச ஜீவியத்தில் வாழக்கூடியவர்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில இந்த இக்காலத்துல இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது என்ன நடக்கிறது? நாம் வாசிப்போம் ரோமர் 8:18, இக்காலத்திலே பாடுகள். ஆனால் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு நிகரான ஒப்பிடத்தக்கவை அல்ல. அப்படியே வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். வேதம் சொல்லுகிறது இங்கே பாருங்கள். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம், நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்படியானால் சிலுவை என்பது ஒரு பாடு, சிலுவை என்பது ஒரு பெரிய அவமானம், சிலுவை என்பது ஒரு பெரிய நிந்தனை, ஒரு வேதனையான அனுபவம், ஒரு பாரமான அனுபவம், ஒரு பெரிய கண்ணீரும் கவலை நிறைந்த ஒரு சூழ்நிலை நமக்கென்று இருக்கிற நம்முடைய என்னுடைய சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு, நான் இயேசு கிறிஸ்து எப்படி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு போனாரோ அதே வழியில், அதே விசுவாச ஜீவியத்தில், அதே பரிசுத்த வாழ்க்கையில், அதே நீதியுள்ள வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னுடைய மரண வரையிலும் கீழ்ப்படிந்தது போல நீங்களும் நானும் யாமே தேவ பிள்ளையே நமக்கு இருக்கிற சிலுவையை, நமக்கு இருக்கிற ஸ்தோத்திரம், அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு நாமும் ஆமென் அவருடைய, அந்த வார்த்தை வாசியுங்கள், அவரிடத்திற்கு நாம் புறப்பட்டு போக வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இயேசுதான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன். இயேசுதான் நமக்கு எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி. ஆமென், அல்லேலூயா. அவரையே பின்பற்றி அவர் எப்படி சுமந்து சென்றாரோ அவரை போல நாமும் அவருடைய வழியில சுமந்து போனால்தான் அவரிடத்திற்கு நாம் போய் சேர முடியும். ஆமென். வேற குறுக்கு வழி இல்லை. வேற விருப்பமான உலக சிற்றின்ப ஆசவாசங்களோடு வாழ்ந்து நாம் அவருடைய வழியில போக முடியாது. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மோசே அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களின் மேல் அதை தேர்வு செய்யாமல் தேவனுடைய ஜனங்களோட பாடு அனுபவிப்பதையும் தேவனுடைய ஜனங்களுடைய நிந்தையை அனுபவிப்பதையும் தெரிந்து கொண்டார். இப்படிப்பட்ட இந்த மோசேயுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையுடைய பின் அணியம், அவருடைய குடும்பம், அவருக்கு இருந்த சூழ்நிலை, இவர் இப்படி விசுவாசத்தில் இருந்து இவர் இன்றைக்கு இவ்வளவு நமக்கு முன்மாதிரியா இருப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மோசே என்கிற பெயருக்கு அர்த்தம், மோசே என்கிற பெயருக்கு அர்த்தம் நீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். இந்த மோசே அவருடைய தகப்பனாகி அம்ராம், அவருடைய தாயாகி யோகபேத் இருவரும் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்பத்தை குறித்து நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த இந்த மோசே பிறந்த 3 மாதம் ஒளித்து வைக்கப்பட்டவன், மறைத்து வைக்கப்பட்டவன். என்ன காரணம்? போன வாரம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவன் பிறந்த அந்த காலம் ஆண் பிள்ளைகளெல்லாம் தண்ணீரில் போட்டு கொன்று விடுங்கள் என்று சொல்லப்பட்ட, கட்டளையிடப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்தில் பிறந்த இந்த மோசே 3 மாதம் ஒளித்து வைக்கப்பட்டவன், மறைத்து வைக்கப்பட்டவன். பின்பு நதியில் ஓரமாய் நாணல் பெட்டிலே வைத்து அவனை காப்பாற்றுவதற்காக அந்த நதியின் ஓரமாய் நாணலுக்குள்ளே வைக்கப்பட்டவன். பார்வோனின் குமாரத்தின் கட்டளைப்படி
பாதுகாக்கப்பட்டவன், உயிர் தப்பினவன், வளர்க்கப்பட்டவன். ஆனால் அவருடைய தாயாகிய யோகபேத் அவனை ஒரு எகிப்தியனாக வளர்க்காமல் ஒரு எபிரேயனாக அவனை வளர்த்தார்கள். உன்னுடைய தெய்வம் எது? உன்னுடைய தகப்பன் தாய்மார் யார்? உனக்கு என்ன சூழ்நிலை வந்தது? ஏன் உன்னை வளர்க்கும்படி பார்வோனின் குமாரத்தி எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்கள்? ஆனால் தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ, நானும், நம்முடைய ஜனமும் ஒரு நாள் எகிப்திலே இருக்குவதற்காக அல்ல, தேவன் வாக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு, யோசேப்புக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாய் நாம் இந்த எகிப்தில அடிமையாயிருந்த காலத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு போவோம் என்கிறதை சொல்லிக் கொடுத்து அவனை ஒரு எபிரேயனாகவே வளர்த்தார்கள். ஆமென். அதற்கு அடையாளமாகத்தான் அரசு குடும்ப பாவ சந்தோஷங்களை வெறுத்தவன் இந்த மோசே. ஒருவேளை யோகபேத் எகிப்தின் முறையின்படியே வளர்த்திருந்தான், அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாகவே வளர்ந்திருந்தான், ஒரு எகிப்தியனாகவே வளர்க்கப்பட்டிருந்தான், அரச குடும்ப பாவ சந்தோஷங்களில் நிச்சயமாய் அவனுக்கு பங்கு இருந்திருக்கும். அவனுக்கு பங்கு இல்லை. காரணம் என்ன? அவன் ஒரு எபிரேயனாக வளர்க்கப்பட்டான். அவனுடைய தெய்வம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டான். நாம் இருக்கிற இந்த பூமி நமக்கு சொந்த பூமி அல்ல. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற, வாக்கு கொடுத்திருக்கிற கானான் தேசம் தான் நமக்கு சொந்தம் என்று சொல்லி வளர்க்கப்பட்டதினால் அரசு குடும்ப பாவ சந்தோஷங்களை வெறுத்த ஒரு தேவ மனிதனாய் மோசே காணப்பட்டான். அது மாத்திரமா? ஒரு நாள் எகிப்தியன் இஸ்ரவேலனை துன்புறுத்தி அங்கே பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எபிரேயனுக்கு உதவியாக, இஸ்ரவேல் ஜனத்திற்கு உதவியாக இந்த மோசே யுத்தத்தில் அவனோடு சண்டை பண்ணி அந்த எகிப்தியனை கொன்று போட்டான், கொலை செய்து விட்டான். அப்போ எகிப்தியனை கொன்றதினால் எகிப்தை விட்டு மீதியான் என்கிற தேசத்தில் ஓடி போய் தன் உயிர் பிழைப்பதற்காக தப்பி செல்லப்பட்டவன் இந்த மோசே. என கண்பான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமா? இந்த மோசனுடைய வாழ்க்கையில பாருங்கள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். ஒரு நாள் ஒரே என்கிற பரிசுத்த பர்வதமாகிய அந்த மலையிலே தேவனை சந்தித்தவன். தேவன் சந்தித்ததினால் தேவன் அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். மோசே, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ போய் பார்வோனிடத்தில் பேசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து நான் குறித்திருக்கிற மலையிலே ஆராதனை செய்வதற்கு நீ அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் அழைப்பு பெற்றவன் இந்த மோசே. இந்த மோசே அவருக்கு ஸ்தோத்திரம், இந்த மீதியான் தேசத்தில் திருமணம் நடக்கிறது. அவருடைய மனைவியின் பெயர் சிப்போரா. சிப்போரா என்கிற பெயருக்கு அர்த்தம் மனைவி என்று சொல்லி அர்த்தம். அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆண் மகன். அவனுடைய பெயர் கெர்சோம். கெர்சோம் என்கிற வார்த்தைக்கு அது எபிரேய பெயர். பாருங்கள், தான் எபிரே என்று சொல்லி அவன் தான் எபிரே என்று சொல்லி தான் பெற்ற குழந்தைக்கும் எபிரேய பெயரையே வைக்கிறான். கெர்சோம் என்கிற வார்த்தைக்கு அந்நியன், சிறைப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். பாருங்கள், தன் குழந்தைக்கு தன் பெயர் வைக்கும் பொழுது கூட நான் இன்னும் அந்நியனாகத்தான் இருக்கிறேன், நான் இன்னும் சிறைப்பட்டவனாகத்தான் இருக்கிறேன். நான் என்று சொன்னால் அவனை மாத்திரம் சொல்லவில்லை, அவருடைய ஜனங்கள், எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இன்னும் அந்நியர்களாகத்தான் இருக்கிறார்கள், எகிப்திலே இன்னும் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள், சிறைப்பட்டுத்தான் கிடக்கிறார்கள் என்று சொல்லி மறக்காமல் பெயர் வைத்தவன். பாருங்கள், அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய மகனுக்கு
கெர்சோம் என்று பெயர் வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமா, இந்த மோசே மறுபடியும் எகிப்துக்கு வந்து பார்வோனிடம் தைரியமாய் இஸ்ரவேலின் ஜனங்களின் விடுதலைக்காக தைரியமாய் பேசினவன். பேசினது மாத்திரமல்ல, தன் கையில் இருக்கிற கோலை பாம்பாக்கினவன். எகிப்தின் மந்திரவாதிகளின் கோல்கள் பாம்புகளாக மாறின. அந்த பாம்புகளை எல்லாம் மோசேயின் கரத்திலிருந்து விழுந்த கோலின் பாம்பு விழுங்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமா, தொடர்ந்து பார்வோன் இருதயம் கடினப்படும் பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனிடத்திலிருந்து சொல்லும் வார்த்தைகளை அப்படியே போய் பயப்படாமல் ராஜா ஆகிய பார்வோனுக்கு முன்பதாக தைரியமாய் சொன்னவன். 10 வாதைகளை வரும் என்று சொல்லி தைரியமாய் அதே இடத்தில் அதே நாட்டில் குடியிருந்தவன் இந்த மோசே. இன்றைக்கு நாம் எதை குறித்து எதை பார்த்து எண்ணத்தை அறிந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம்? யாரை பார்த்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என கண்பான தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் அழைத்தவர், தெரிந்தெடுத்தவர், உங்களையும் என்னையும் அவர் ஆட்கொண்டவராயிருக்கிறார். அவர் நமக்கு பெரியவராயிருக்கிறார். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், மனிதருக்கு அல்ல, அதிகாரத்திற்கு அல்ல. நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவர் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த மோசே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறார். அடுத்ததாக, இந்த மோசே தேவனின் வார்த்தையின்படி பஸ்காவை ஆசரிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னவன் மாத்திரமல்ல, தானும் அந்த பஸ்காவில் அனுசரித்து தானும் அதை கடைபிடித்து சங்கார தூதனுக்கு காக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவர் கூட மறிக்காமல் அளவுக்கு இறுதி மாதை சங்கார தூதன் எல்லாவற்றையும் சங்கரித்து போடுகிற ஒரு சூழ்நிலை. எகிப்தினுடைய வீட்டில் உள்ள தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் சங்கரிக்கப்படுகிற ஒரு அனுபவம். என கண்பான தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். தேவன் சொன்ன வார்த்தைக்கு நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு மாத்திரமல்ல, தானும் கடைபிடித்து அந்த ஆலோசனைப்படி நடக்கிற ஒரு தேவ மனுஷனாக, தேவ பிள்ளையாக, விசுவாச வீரராக இந்த மோசே ஒரு முன்மாதிரியாய் நற்சாட்சியாய் காணப்படுகிறார். இறுதியாக இந்த மோசே வாழ்க்கையில் சகோதரிக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் அவ்வப்போதவர்கள் செய்யும் தவறுகளுக்காக, பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, அவர்கள் எரிந்து விழுகிற, அவர்கள் முறுமுறுக்கிற எல்லாவற்றிற்காகவும் தேவனிடத்திலே போய் பரிந்து பேசி மன்றாடி அவர்களுக்காக விடுதலை, சுகம், அற்புதம், நோயிலிருந்து பாதுகாப்பு, எத்தனை கொள்ளை நோய்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள், எத்தனை பிரச்சனைகளுக்கு மோசே ஜனங்களுக்காக, தன்னுடைய சகோதரி மிரியாமுக்காகவும் தேவனிடத்திலே போய் பரிந்து பேசி மன்றாடி ஜெபித்த ஒரு ஜெப வீரனாகவும் மோசே காணப்பட்டிருக்கிறார். என கண்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கக்கூடிய விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள் தான். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்கிறோம்? நம்மை எதிர்த்து பேசினவர்கள் அல்லது நாம் வாழக்கூடாது என்று நினைத்தவர்களுக்காகவும் நீங்களும் நானும் நன்றாக ஜெபிக்கிறவர்களாக, மன்றாடுகிறவர்களாக, தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மோசே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். நாமும் இந்த மோசையை போல அவருடைய வாழ்க்கையில இருந்த நல்ல நற்பண்புகளை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மோசே இவ்வளவு காரியங்களை கடந்தவர். இன்னும் மோசையை பற்றி பேசினால் நேரமும் காலமும் பத்தாது. ஆனால் நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி இருக்கிறேன். உதாரணத்திற்கு யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து உபாகமம் 34ஆம் அதிகாரம் வரைக்கும் அதிலே 1லிருந்து 12 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் நான் சொன்ன கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 10-11 சம்பவங்கள் நான் சுருக்கி எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இறுதியில் ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அவன் பரிந்து பேசி மன்றாடி ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, இறுதியில் தேவ சித்தம்படியே தன்னையே ஒப்பு கொடுத்தவன்.
என்ன அந்த சம்பவம்? ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே நீ கானானுக்குள் பிரவேசிக்க போவது இல்லை, ஆனால் நீ கானானை பார்த்துக்கொள், யாராருக்கு என்ன கொடுப்பேன் என்று சொல்லி நீ தூரத்திலிருந்தே பார்த்துக்கொள் என்று சொல்லி மோசேயுடைய 120வது வயதில் தேவன் சொல்லுகிறார், மோசே நீ கண்ணை ஏறெடுத்து பார், கானான் தேசத்தை பார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது மகா செழிப்புள்ள தேசம், அது மகா அரணிப்பான தேசம். அந்த தேசத்தில் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறேன், ஆனால் நீ அந்த தேசத்தில் போவது இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லும் பொழுது மோசேக்கு ஒரு விருப்பம் இருந்தது. மோசே மற்ற ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் போய் ஜனங்களை அழிக்க வேண்டாம், ஜனங்களை காக்க வேண்டும், என் ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தவன். அவர்கள் போய் சேர வேண்டும் என்று விரும்பின மோசே தானும் கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பியிருப்பார். அதற்காக ஜெபமும் பண்ணினார். ஆனால் என்ன நடந்தது? தேவ சித்தம் தான் நிறைவேற ஒரு தருணம் வந்தது. தேவன் சொன்னார், மோசே நீ இங்கே மரணம் அடைவாய், நான் உன்னை அடக்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். மோசே கர்த்தருடைய கரமே அந்த பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணிற்று. மோசே கானான் தேசத்துக்குள் போக முடியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எத்தனையோ தன்னுடைய சுய சித்த விருப்பத்திற்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் ஏன் நடக்கவில்லை? இதுவரைக்கும் ஜெபித்தது ஏன் இன்னும் கிடைக்கவில்லை, நடக்கவில்லை, முடியவில்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், திகைத்துக் கொண்டிருக்கலாம், ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், நாம் விரும்புகிறதை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வதை விட தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நிறைவேற நம்மை நாம் அர்ப்பணித்து விடுவோம். இந்த மோசே தன்னுடைய இறுதியில் மரண சூழ்நிலையிலும் கூட, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, பாடுபட்டேனே, நான் அந்த கானான் தேசத்துக்குள் போக முடியாதா என்று சொல்லி நினைத்தாலும் இறுதியில் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். அவன் பிரேத கூலியை இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமென், அல்லேலூயா. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். இப்படிப்பட்ட இந்த மோசேயின் வாழ்க்கையில இருந்த நல்ல குணங்கள், நற்பண்புகள், அது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஒரு 9 காரியங்களை வேகமாய் நான் சொல்லுகிறேன், அது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க உங்களை அன்போடு கிறிஸ்துவுக்குள் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம் பாருங்கள். நான் சொல்லுகிறேன், அரசு குடும்ப வாழ்வை வெறுத்த ஒரு மோசே ஒரு அரச குடும்பத்தில் இருந்தால் என்னவும் செய்யலாம், எதையும் செய்யலாம், யாரும் அவனை கேட்கப் போவது இல்லை. அதுவும் அவன் இஸ்ரவேல் வம்சத்தில் குடும்பத்தில் ராஜவம்சத்தில் இருந்தவன் அல்ல. அவன் எகிப்தினுடைய அரச குடும்பப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அதை வெறுத்தான். என கண்பான தேவ பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை எந்த குடும்பத்திலும், எந்த சமுதாயத்திலும், எந்த பட்டணத்திலும், எந்த நாட்டிலும் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நாட்டினை போல, அந்த மக்களை போல, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களைப் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் என் தகப்பனை போல, நான் என் தாயை போல, நான் கொஞ்சம் ரோசக்காரி தான் என்று நீங்கள் நினைப்பதை விட்டுவிட்டு, அதை வெறுத்துவிட்டு, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்கிறதை, ஆமென், அதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய பிள்ளை என்கிறதை நினைப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக, தேவனுடைய ஜனங்களோடு பாடு அனுபவித்தவன். நம்முடைய வாழ்க்கையிலும் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையோடு அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவினுடைய வார்த்தை நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் நாம் தேவ ஜனங்களோடு ஜெபிப்பதிலும், வேதத்தை வாசிப்பதிலும், கர்த்தரை தேடுவதிலும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதிலும், அதனால் வருகிற பாடுகளையும், அதனால் வருகிற நிந்தைகளையும், கஷ்டங்களையும் ஸ்தோத்திரம் பாடலை கேட்கிற ஒரு மோசையை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். மூன்றாவது, தன்னுடைய தகுதியை உணர்ந்தவன். ஆண்டவர் ஓரே பர்வதத்தில் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்புகிறேன். அதற்கு மோசே சொன்னான், நான் கொலை செய்தவன், நான் எகிப்தை விட்டு ஓடி வந்தவன், நான்
நீர் சொல்லும் நாளுக்கு முன்னாடி உணர்ச்சி அவசரப்பட்டவன், சுயமாய் முடிவெடுத்தவன், சுயமாய் நான் முயற்சி எடுத்தவன், நான் தோற்று போய் ஓடி வந்தவன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னுடைய மனநிலைமையை மறைக்காமல் அப்படியே உணர்ந்து தேவ சமூகத்தில் நான் அல்ல, நான் அவருக்கு தகுதி அல்ல, வேறொருவரை அனுப்பும் என்று சொல்லி தன் தகுதியை உணர்ந்தவன். ஆனாலும் தேவன் மோசேயை தான் அனுப்பினார். தகுதி இல்லை என்று சொல்லுகிற உங்களைத்தான் என்னைத்தான் தேவன் தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதற்கு பேர்தான் கிருபை. ஆமே. நான்காவதாக, தனது மக்களிடமும் பார்வோனிடமும் வெறுப்பையும் எதிர்ப்பையும் சந்தித்தவன். தேவனுடைய வேலைக்காக தேவனுடைய பிள்ளையாக வாழும் பொழுது தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி, தனக்கு தெரிந்த மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது தனக்கு உண்மையாக இருக்கிற எதிராளி சத்துருவாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களால் வருகிற சில வெறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் நீங்களும் நானும் சந்தித்துதானாக வேண்டும். ஆனால் மோசே அதற்காக ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. ஒரு நாளும் தேவன் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாமல் பின்வாங்கவே இல்லை. அப்படிப்பட்ட தேவ பிள்ளையாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, மிகுந்த தாழ்மையும் சாந்த குணமும் உள்ளவராய் மோசே காணப்பட்டார். மிகுந்த தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் உண்மையும் உள்ள ஒரு தேவ மனுஷனாக காணப்பட்டார். என கண்மான தேவ பிள்ளையே, நீங்கள் இருக்கும் இடத்தில், வாழும் இடத்தில், குடியிருக்கும் இடத்தில், வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்குள்ளே தாழ்மையும் மிகுந்த தாழ்மையும் சாந்த குணமும் உண்மையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் உங்களை முகத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எந்த இடத்திலும் நீங்கள் தேவனினை பார்க்கிறார், நான் பேசுகிறதை கேட்கிறார் என்கிற மனப்பாங்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அந்த மோசே தேவனிடத்தில் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்த குணமும் உண்மையும் உள்ளவராக காணப்பட்டிருக்கிறார். ஆறாவதாக, தேவனுடன் முகமுகமாய் பேசும் அளவிற்கு நெருங்கி வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அப்படியானால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் மோசே தேவனுடைய சமூகத்தில் இருந்துவிட்டு மலையிட்டு கீழே இறங்கும் பொழுது மோசேயின் முகத்தை பார்க்கக்கூடாத அளவுக்கு ஜனங்கள் பயந்து முகத்தை பார்க்க முடியவில்லை. மோசே, உன்னுடைய முகத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது, எங்களால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நீ உன்னுடைய முகத்தில் முக்காடிட்டுக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொண்டு நின்றார்கள். என கண்பான தேவ பிள்ளையே, அந்த அளவிற்கு தேவனோடு நெருங்கி வாழக்கூடிய அனுபவம், ஜெபிக்கக்கூடிய, வேதத்தை வாசிக்கக்கூடிய, தேவ பிரசனத்தில் நிற்கக்கூடிய, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கக்கூடிய, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் நானும் செய்ய வேண்டும், வாழ வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆறாவதாக, நான் சொன்னது போல முகமுகமாய் பேசும் அளவிற்கு நெருங்கி வாழ்ந்தவர். ஏழாவதாக, மக்களுக்காகவும் சகோதரிக்காகவும் தேவனிடம் மன்றாடின ஒரு தேவ மனுஷன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பதட்டமான இக்கட்டான பிரச்சனையான சூழ்நிலையில் நன்றாக புரிந்து விளங்கிக் கொள்ளுங்கள். நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, அநேக ஜனங்களுக்காக, நம்மை எதிர்த்தவர்களுக்காக, நம்மை பற்றி தவறாய் புரிந்து கொண்டவர்களுக்காக, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, நம்முடைய எதிர்ப்பாளர்களுக்காக, இந்த உலகத்தின் அனைத்து மக்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகிற ஒரு தேவ விசுவாச பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. ஆமென். கவனியுங்கள். எட்டாவதாக, ஸ்தோத்திரம், தான் விரும்பி ஜெபித்த ஜெபம் கேட்கவில்லை, தேவனின் விருப்பம் பரம கானானுக்குள் பிரவேசிப்பது என்று அறிந்து மோசே தேவன் சொன்னபடி நீ மரணம் அடைந்துதான் ஆக வேண்டும், நீ இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆயுள் முடிந்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு நாள் நேரம் வந்த பொழுது மோசே அதற்கு அவன், பாருங்கள், பரவாயில்லை, தேவன் எனக்கு எதை அனுமதித்தாலும் அது ஒரு நாளும் தீமையாக இருக்காது, நன்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பி விசுவாசித்ததினால், ஸ்தோத்திரம், இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேர்ந்த கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாத சுதந்திரத்தை விட இஸ்ரவேல் ஜனங்கள்
அந்த நேரத்தில் பார்க்க முடியாத பரம கானானுக்குள், பரலோக கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அரும் பெரும் பாக்கியத்தை மோசே அன்று அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கரமே அவனை அடக்கம் செய்தது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஒரு பெயரை, ஒரு மரியாதையை பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்ற ஒரு மோசே, அப்படிப்பட்ட அந்தஸ்து பெற்ற இந்த மோசே, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நான் எனக்கு வாழ்க்கை என்ன நடக்குமோ, எப்பொழுது மரணம் வருமோ, எப்பொழுது என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை என்று பதட்டத்திலும் கலக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்காமல் ஒரு சிறு முடி கூட நம்முடைய தலையிலிருந்து விழுவது இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு நாளும் அவர் நமக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார். ஒரு நாளும் அவர் தீமையை கொடுக்க மாட்டார். ஒருவேளை சில இக்கால பாடுகள் அனுமதிக்கலாம், ஆனால் அதிலிருந்து உங்களையும் என்னையும் தூக்கி எடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 8 காரியங்களை மனதிலே வைத்து இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும் இடத்துல எழுந்து நின்றோ அல்லது நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, மோசையின் வாழ்க்கையில் எத்தனை மேலும் பள்ளங்களை சந்தித்திருக்கிறார், கடந்திருக்கிறார், எத்தனை விதமான அவமானங்களையும் பாடுகளையும் தியாகங்களையும் செய்திருக்கிறார். அதே போல என் வாழ்க்கையிலும் நான் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகள் அப்படித்தான் இருக்கிறது. எப்படி மோசேக்கு தேவன் ஒரு பரம கானானின் சந்தோஷத்தை வைத்து வைத்திருக்கிறாரோ, எப்படி இனி வரப்போகிற நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு இவைகள் ஒப்பிடத்தக்கவை அல்ல. இந்த பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் சிலுவையும் பாரமும் நிந்தையும் அவமானமும் இது கால பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆகையால் அவரை போலவே சுமந்து அவருடைய வழியிலே நடந்தால்தான் அவரிடத்திற்கு நாம் போய் சேர முடியும் என்று சொன்ன எபிரேயர் 13:13 சொன்னது போலவே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னிடத்தில் இந்த நல்ல குணங்கள் வேண்டும். ஆமென். என்னுடைய குடும்ப உறவுகளை காரியங்கள் எல்லாம் வெறுத்து, ஆமென், தேவனுடைய ஜனங்களோடு இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்க கிருபை தாரும். நான் என்ன தகுதி உள்ளவன் என்று உணர்ந்து தேவன் எனக்கு கொடுக்கிற தகுதியை பெற்றுக்கொண்டு வாழ எனக்கு கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, நான் மக்களிடம் பார்வனிடம் வெறுப்பையும் எதிர்ப்பையும் சந்தித்தாலும் தேவனிடத்திலே போய் நிற்கிற மோசையை போல நானும் தேவனிடத்தில் இருக்க கிருபை தாரும். மிகுந்த தாழ்மையும் சாந்த குணமும், ஆமாம், உண்மையுள்ளவனாக மோசே இருந்தது போல எனக்கும் அந்த உண்மையுள்ளவனாக இருக்க கிருபை தாரும். வேதம் சொல்கிறது மோசே குறித்து, மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தான். மோசேயை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கிருபை எனக்குள்ள வரட்டும். மோசே எப்படி முன்மாதிரியாய் சாட்சியாய் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறாரோ, அதே போல நானும் என்னுடைய அடுத்த சந்ததிக்கு முன்மாதிரியாய் சாட்சியாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுடன் முகமுகமாய் தரிசிக்கிற அளவுக்கு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை மோசேயிடத்தில் இருந்தது போல தேவ மகிமையை பெற்று அந்த மகிமையை ஜனங்களுக்கு சொல்லி, ஆசீர்வாதங்களை சொல்லி, பிரமாணங்களை சொல்லி ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்துறது போல எங்களுக்கும், ஆமென், தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்களை ஆண்டவரே நிரப்ப உம்மோடு நெருங்கி வாழ கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, மக்களுக்காகவும் தன் குடும்பத்தில் உள்ள தன்னை எதிர்த்து பேசுகிற சகோதரிக்காகவும் இந்த உலகத்தில் அனைத்து மக்களுக்காகவும், ஆமென், மோசே ஜெபித்தது போல நாங்களும் மன்றாடி ஜெபிக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இறுதியாக தேவன் விரும்புகிற, ஆமென், ஸ்தோத்திரம், தான் விரும்பின ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும் தேவன் விரும்பின அந்த வாழ்வுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மோசேயை போல நானும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படித்தானே இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து, ஆமென், அப்பா, சிலுவையின் மரண பரியந்தமும் தன் பிதா அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரையும் அவர் தன்னை தாழ்த்தினார். தான் தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தார். அதனால் இந்த உலகம் காக்கப்பட்டது. அதனால் இந்த உலகத்தின் மக்களாகிய நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். ஆமென். பெரிய கொள்ளை நோய்களுக்கும் ஆபத்துகளுக்கும் பெரிய வறட்சிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை கழுவி பாதுகாத்து பழைய பாவங்கள் சுபாவங்களிலிருந்து எங்களை
தேவ விருப்பம், கிறிஸ்துவின் விருப்பம், தேவ சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு நாங்கள் தியாகமான பாட அனுபவிக்கும் விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்க, இம்மையில் மாத்திரம் அல்ல, வரப்போகிற மறுமைக்கு, ஆமே, வரப்போகிற அடுத்த பின் சந்ததிக்கு எங்க வாழ்க்கை, எங்க ஜபங்கள், எங்களுடைய செயல்கள் எல்லாம் முன்மாதிரியாய் சாட்சியாய் இருக்க எங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, அர்ப்பணித்திருக்கிற, இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், இந்த சத்தத்தை பார்த்து கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். மோசேயின் தேவன் இன்றைக்கு எங்களுடைய தேவனாய் இருக்கிறேன். மோசேக்கு தேவன் பரம கானானுக்குள் இடம் கொடுத்தவர், எங்களுக்கும் கொடுக்க வல்லவர். இக்காலத்து பாடுகளை கொடுத்து நாங்கள் பயப்படாமல் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற தேவ மகிமையை எண்ணி காத்திருக்க கிருபை தாரும், விசுவாசிக்க கிருபை தாரும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்ன பாடுகள், என்ன பலவீனங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன நோய்கள், என்ன வியாதிகள், எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், பாவ சுபாவ அடிமைத்தனமாக இருந்தாலும் அவர்களை விடுவிக்க ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷமும், சமாதானம், வழிநடத்துதலும், காவலும், அவருடைய கிருபை நம் அனைவரோடும், இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரம் வரைக்கும் தேவ பிரசன்னத்தில் இருந்த உங்களை தேவன் இந்த வாரம் முழுவதும் நடத்த உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காய், இந்த அலிநகரம் ஏஜி சபையில் நடக்கிற ஊழியங்களில் ஒத்துழைப்பு செய்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற உங்களை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சீக்கிரத்தில் இந்த பதட்டமான இந்த லாக்டவுன் எல்லாம் முடியும். கர்த்தருக்குள் நாம் நம்புவோம். சீக்கிரம் தேவ பிரசன்னத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிப்போமாக. நாமும் அவருடைய பஸ்கா, அவருடைய திருவிருந்து பந்தியில் பங்கெடுக்க தடைகள் மாற நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.